ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். என்னென்னா, அதாவது கிராமரில் நவுன்னா வந்து ஒன்று வரும். இப்போ ஒரு சென்டென்ஸ்னால் ஒரு வாக்கியம்பாங்க. அதில் நவுன்னு தான் முக்கியமானது. நவுனு, வெர்பு இது ரெண்டுமே இருக்கும். வெர்புனா செயல்பாடை குறிக்கும். நவுன் அப்படின்னா அது யார் செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கும். அதில் சப்ஜெக்ட் வரும், ஆப்ஜெக்ட்டும் வரும். சப்ஜெக்ட்னால் அதை செய்யக்கூடிய நபர், அந்த வேலையை செய்யக்கூடிய நபர். அதேமாதிரி ப்ரிடிகேட் வரும். ப்ரிடிகேட்னால் அதில் என்ன வேலை செய்யப்பட்டது அப்படின்னு வரும், ப்ரிடிகேட். அதேமாரி ஆப்ஜெக்ட்னு வரும். ஆப்ஜெக்ட்னா அது அது அந்த வேலை யாருக்குடையது, செய்யப்படக்கூடிய வேலை, அதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த 5 தான் வரும் ஒரு சென்டென்ஸில். இப்போ இது நீங்கள் நவுனை வந்து புரிஞ்சுக்கணும். நவுனில் ஒரு பல வகைகள் இருக்குது, ஒரு 10-15 இருக்கிறது. ரைட்டா? நீங்கள் பொதுவாக படித்தாலே போதும். நவுனுன்னா பெயரை குறிக்கும். சரியா? அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு பெயர் ஒரு இடத்தை குறிக்கும். ஒரு 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 பையனோட பெயர் இப்போ ராணின்னு ஒரு பொண்ணு பெயர், அது நவுனு தான். அதிலே பிரிவினை இருக்கிறது. ஒரு டாக், ஒரு நாய், அதுவும் ஒரு நவுனு தான். ஒரு ட்ரீ, அதுவும் நவுனு தான். ரைட்டா? பெயரை குறிக்கும். ரைட்டா? இல்லை பொது பெயராக இருக்கலாம். ஒரு ஊர், சென்னைன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு ஊரோட பெயர். ரைட்டா? இப்படி பெயரை குறிப்பது தான் நவுன்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக பார்ப்போம். ரைட்டா? இதெல்லாம் க்ளீனாக தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்து சென்டென்ஸ்க்கே போக முடியும். சரியா? இப்போ நவுன்னு என்ன சொல்கிறான் பாருங்கள். நவுன் இஸ் எ நேம் ஆஃப் எ பெர்சன், பிளேஸ் ஆர் அனிமல் ஆர் எ திங். பார்த்துக்கோங்க என்ன சொல்கிறான். நவுன் என்பது ஒரு மனிதன் ஒரு மனிதனோட பெயராக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்தோட பெயராக இருக்கலாம், இல்லை ஒரு மிருகத்தோட பெயராக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளோட பெயராக இருக்கலாம். சரியா? அனிமல் அப்படின்னாலும் நவுனு தான், பொதுவான பெயர். அது அனிமலில் வரக்கூடிய டாகுன்னாலும் அது நவுனு தான். ரைட்டா? இதை நம்ம பிரிக்கணும். ஒவ்வொரு நவுனுக்கு மொத்தமாக காமனாக அவன் சொல்கிறான் நவுன். இதெல்லாம் என்னது, பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நவுன் என்னது, பெயரை குறிக்கும் சொல், பெயர் சொல் அப்படின்னா. அனிமல் வந்து பெயரை குறிக்கும், பொதுவான பெயரை குறிக்குது இல்லையா, பொதுவான ஒரு பெயரை குறிக்குது இல்லையா. அது போக அதுவும் பெயர் சொல்லுதான். அது போக தனிப்பட்ட ஒரு நபரின் பெயரை குறிக்கிறதும் அதுவும் பெயர் சொல்லுதான். இப்போ அவன், அவள் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுவும் பெயர் சொல்லுதான். இதில் கொஞ்சம் சற்று பிரிவினை இருக்கிறது. என்ன, அது எவ்வாறாக அமைந்திருக்குன்னு சற்று பார்க்கலாம். ரைட்டா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் என்ன சொல்லியிருக்கான், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான், ஒரு நபரையோ இல்லை ஒரு இடத்தையோ அல்லது ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு பொருளையோ குறிக்கும் சொல் பெயர் சொல்லுன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த ராணின்றது யார், ராணின்றது ஒரு பெண், ஒரு மனிதனை குறிக்கும். அது பெண் ஆணன்னு சொல்லலை, அதாவது பெர்சன். பெண்ணாக இருந்தாலும் ரைட்டு, ஆணாக இருந்தாலும் ஒன்று தான். ரைட்டா? ஒரு பெர்சன், ஒரு நபரின் பெயரை குறிக்கிறது. அப்போ இது பெயர் சொல். அடுத்து சென்னை, அப்போ ஒரு இடத்தோட பெயரை குறிக்கிறது. இது பெயர் சொல், இது நவுன். ரைட்டா? அப்போ டாக் அப்படின்னா இது அனிமல், மிருகங்களின் பெயரை குறிக்கிறது. இது ஒரு பெயர் சொல். அப்போ புக்கு அப்படின்னு என்னது, ஒரு புத்தகம், அதுவும் ஒரு பெயரை குறிக்கிறது. ரைட்டா? இன்னும் செயலை நான் சொல்லலை. செயல்னால் அது வேலை. ரைட்டா? ரீடிங்னா படித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ரீடிங்னா படிக்கிறான் அப்படின்றான், கண்டினியூஸ் டென்ஸ். ரைட்டா? அது செயலாகிடுது. இது படிக்கிறது செயல், இது செயல் கிடையாது, பெயரை தான் குறிக்கிறது. ரைட்டா? அது வெர்பில் வரும், அது பிறகு சொல்கிறேன். ரைட்டா? அப்போது என்ன சொன்னால், டீச்சர்ஸ் ஷோஸ் எ புக் அண்ட் ஆஸ்க் வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டான். ஆசிரியர் வந்து காண்பிக்கிறார், எதை, ஒரு புத்தகத்தை காண்பிக்கிறார். அண்டு மேலும் அவர் என்ன கேட்கிறார், அண்டு கேட்கிறார். ஆசிரியர் புத்தகத்தை காண்பிக்கிறார், அண்டு கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, வாட் இஸ் திஸ் அப்படி மாணவர்கள்ட்ட கேட்குறாங்க, இது என்ன என்று கேட்கிறார் அப்படின்றான். அது என்னது, புக்கு. ஸ்டூடெண்ட் ரிப்ளை என்னது, புக் என்று சொல்கிறார். புக் எதை குறிக்கிறது, பெயர் சொல்லி குறிக்கிறது. சரியா? இதில் மீதி எக்கச்சக்க இருக்குது. டீச்சர், ஆசிரியர் அப்படின்னாலும் அதுவும் பெயர் சொல்லு தான். ரைட்டா? அப்போது இதுவும் பெயர் சொல், புக்கும் பெயர் சொல். அந்த சோஸ் அப்படின்றலாம், காண்பிக்கிறார் அப்படின்னா இது செயலை குறிக்கிறது, இது வெர்பு. நான் இப்போ போக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் நவுனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் இன்னொரு நவுனில் பிரிவு, இது பொதுவான இது. ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு மனிதர்கள்னு சொல்கிறோம். உன்னையே மனிதர்கள்னு சொல்லுவாங்க, என்னையே மனிதர்கள்னு சொல்லுவாங்க, சின்ன குழந்தையே மனிதர்கள்னு தான் சொல்லுவாங்க. அதை ரெண்டாக பிரிப்பாங்க, ஆண்பால் பெண்பால்ன்ட்டு. இதை ஜென்ஸ் அண்டு ஃபெமைன் பிரிப்பாங்க, பிரிக்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த ஜென்ஸ்லேயும் பிரிப்பாங்க. எப்படின்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 18 வயசுக்கு கீழே உள்ளவங்கன்னு பிரிக்கிறாங்க. இப்போ இதையும் இன்னும் பிரிப்பாங்க. எப்படின்னா பேரை வச்சு பிரிப்பாங்க. 18 வயசுக்கு மேலே எக்கச்சக்கம் பேர் இருக்கான். குறிப்பிட்ட ஒரு நபரை எப்படி கூப்பிடுறது அப்படின்னா, பாலசுப்ரமணியம், இவன் பேர் பாலசுப்ரமணியம். எத்தனை பிரிவினை வருது.
அப்போ நவுன்லேயே பிரிவினைகள் இருக்குது. பர்டிகுலராக இது என்ன நவுன்னு சொல்லி பெயர்ச்சொல் பொதுவான இது, அதுலேயும் பர்டிகுலராக நம்ம சொல்லணும் அது எந்த நவுனை குறிக்குதுன்னு சொல்லிட்டு. ரைட்டா? இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறான், ரவி இஸ் எ பாய் அப்படின்றான். ரவி வந்து ஒரு பையன். இங்கே 2 நவுன் இருக்குது. பாய் என்பது பொது பெயர், அதுவும் நவுனு தான். ரவி என்பதும் நவுனு தான், அது குறிப்பிட்டது, ரெண்டுமே நவுனு தான். அப்போ ஹீன்றது அவன், அதுவும் அவனே. அவன்றது என்னது, பெயரை குறிக்கிறது, ஒரு மனிதனை குறிக்கிறது. அப்போ அதுவும் நவுனு தான். அண்ட் ஸ்டடிங்கிறது உனக்கு வெர்புக்கு போயிடுது. ரைட்டா? இந்த 3 இருக்குது பெயர் சொல். ரைட்டா? அப்போது இப்போ பாருங்கள், இந்த ரவி அப்படிங்கிறது என்னது, ஒரு ப்ராப்பர் நவுன். அந்த முதல் சென்டென்ஸில் எடுத்துக்கலாம், ரவி இஸ் எ பாய், ரவி ஒரு பையன். அடுத்து புஸ்டா வச்சுட்டு ஹீ அப்படின்னு எதை குறிக்கிறது, திரும்பி அந்த ரவியை தான் குறிக்கிறது. ஒருத்தர் பேரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹீ, ஐ, வி இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவாங்க. சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. அதை வந்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஹீ இஸ் ஸ்டடியிங், அவன், அந்த ரவின்றது யூஸ் பண்ணுறது, இந்த ரவின்னு யூஸ் பண்ணலாம். அந்த ரவிக்கு பதிலாக ஹீன்றதை யூஸ் பண்ணியிருக்கான் ஒரு நவுனை. அப்போ இந்த ஹீ அப்படின்றது என்ன வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ புரோ நவுன் சொல்கிறான். ரைட்டா? அது ப்ராப்பர் நவுன். ரவி என்பது ப்ராப்பர் நவுன். ரைட்டா? ப்ராப்பராக ஒருத்தரோட பேர் இல்லை ஒரு இடத்தோட பேர் இப்படி சொன்னால் அது ப்ராப்பர் நவுன். அப்போ அந்த ப்ராப்பர் நவுனுக்கு பதிலாக நம்ம இந்த ஹீ, தே, வி, அவன், அவள், சி, அவைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது புரோ நவுன். இது நவுனு தான். அதனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேரை சொல்லுவது ப்ராப்பர். அது ப்ராப்பர் என்னது, ஒரு நிலையானது. ரைட்டா? அப்போ இந்த நிலையானதுக்கு பதிலாக இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது புரோ நவுன். ரைட்டா? இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இது புரிஞ்சுக்கணும். இப்படி கேட்க மாட்டாங்களே, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. புரோ நவுனை எழுதிக்கோங்க அந்த இடத்துல. ரைட்டா? அப்போ இந்த 3 நவுனை மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. இன்னும் இருக்குது, அடுத்த சாப்டரில் சொல்லித்தரேன் வீடியோவில். இப்போதைக்கு இந்த 3 நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? என்னது கூட சொல்லிவிட்டேன், நவுன்னு பொதுவான பெயர். ரைட்டா? அது யாராவது இருக்கலாம், எல்லாத்தையும் குறிக்கும். அது போக 2 பர்டிகுலர் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று ப்ராப்பர் நவுன், இன்னொன்று புரோ நவுன். ப்ராப்பர் நவுன்னா ஒருத்தரோட பேரையோ இல்லை இப்போ இந்த ரவிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்னு போட்டு பாயின்னு வராது இல்லையா? அப்போது பீப்புள் ஆர் லிவிங் டுகெதர்னு போடுறோம். மக்கள் ஒற்றுமையாக வாழுகிறார்கள். அடுத்து அந்த பீப்புள்ன்றது என்னது, உனக்கு ஒரு ப்ராப்பர் நவுன். அதை நான் தேன்னு குறிக்கிறேன். அடுத்த தே ஆர் பீப்புள் ஆர் லிவிங் டுகெதர், ஒற்றுமையாக வாழுகிறார்கள் மக்கள். இந்த பீப்புளுக்கு பதில் அடுத்த சென்டென்ஸில் என்ன பண்ண, தேன்னு குறிக்கிறேன், அவர்கள் அப்படிங்கிறேன். இது என்னது, ப்ரோனவுன். அவர்கள் ஈட்டிங் ஃபுட் வெல் அப்படின்றேன், நல்லா சாப்பிடுகிறார்கள் உணவை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இங்கே பாரு, இதே பீப்புள்ன்றது ஒரு நவுனு தான். இனிமேல் போக சொல்கிறேன் அது என்ன நவுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்றான். அட்ஜெக்டிவ்னு என்னது, ஒரு நவுனை போற்றியோ இகழ்த்தியோ, அதாவது பாராட்டியோ இல்லை அதை இகழ்த்தியோ சொன்னால் அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். நவுனு இருக்கிறது, அதை நான் கூடுதலாக அப்படி எதாவது சொன்னேன்னா பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படிங்கிறேன். ஒரு பெண்ணுன்றது என்னது, கேர்ள்ன்றது என்னது, ஒரு பெண் நவுன். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன், பியூட்டிஃபுல் அப்படின்றேன். பியூட்டிஃபுல் என்னது, அழகான. ரைட்டா? அப்போ இந்த அழகானன்ற வேர்டு என்ன சொல்லுது, அட்ஜெக்டிவ்னு வரும். அதாவது அந்த பெண்ணை வந்து அழகு என்று நான் குறிப்பிடுகிறேன். ரைட்டா? அதை போற்றியோ இகழ்த்தியோ சொல்ல பேட் பாய் அப்படிங்கிறேன், மோசமான பையன் அப்படிங்கிறேன். அப்படின்னு என்னது, பாய்ன்றது என்னது, ஒரு நவுனு. அதை நான் இப்படி அதை இப்படி போற்றி சொல்கிறேன், இகழ்த்தி சொல்லுகிறேன், பேட்னா மோசமான பையன். சரியா? அப்போ இதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்னது, பெயர் அடை. பெயரடைன்னா அந்த பெயருக்கு ஒரு அடைமொழி கொடுத்து நம்ம சொல்லுவது. ரைட்டா? அதை என்ன சொல்லியிருக்கான், an adjective describes a noun or pronoun. ஒரு அட்ஜெக்டிவ் என்பது நவுனை வந்து விளக்கி சொல்லும் அல்லது புறநவுனை விளக்கி சொல்லும் அப்படிங்கிறான். சரியா? எக்ஸாம்பிள், இந்த உதாரணம் சொல்லியிருக்கான் பாருங்கள். ரெட் ஃப்ளவர். ஃப்ளவர்ன்ற என்னது, நவுன், மலர்கள் நவுன். ரைட்டா? அப்போ என்ன மாதிரி மலர்கள்னு சொல்கிறா, ரெட்டுன்னா அட்ஜெக்டிவ். ரைட்டா? அப்போது பாய் தால் பாய் என்றால், பாய் என்னது, பையன்கள். அப்போ இது அடைமொழி என்ன கொடுத்துருக்கான், உயரமான பையன்கள்ன்றான், தாள்ன்றான். இப்போ ஆர் மேங்கோன்னா மாம்பழங்கள், இது ஒரு நவுன்.
அப்போ என்ன சொல்கிறான், ஸ்வீட் மேங்கோன்னு சொல்கிறான். ஸ்வீட்னு என்னது, சுவையான மாம்பழங்கள்ன்றான். ரைட்டா. அப்போ டீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றான். அது ஆசிரியரின் விளக்கங்கள். ரைட்டா. என்னென்னு பார்ப்போமா. இப்போ டீச்சர் ஷோஸ் 2 balls, அதாவது 2 பந்துகளை கொடுக்குறது. ரைட்டா. டீச்சர் காண்பிக்கிறார். ஆசிரியர் என்னது நவுனு. ஆசிரியர் என்பது நவுனு. ஷோன்றது ஒரு வெர்பு. ரைட்டா. 2 பந்துகளை காமிக்கிறார். அந்த 2 பந்துகளுக்கும் விளக்கம் சொல்கிறான். என்ன சொல்கிறான், அடைமொழி கொடுக்குறான். ஒன்று பிக்கு, இன்னொன்று ஸ்மால். அந்த 2ல் ஒன்று என்னவாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது, இன்னொன்று சிறிதாக இருக்கிறது. சரியா. இதை தான் அந்த பெரிது சிறிதுன்றாங்களே, இதுதான் அட்ஜெக்டிவ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பிக் பால்ன்றான். அதுக்கு என்ன சொல்கிறான், இந்த 2ஐயும் காமிச்சிட்டு இது பெருசாக சிறுசான்னு சொல்லி கேட்குறாப்புல ஆசிரியர். 2 பந்தை காமிக்கிறாப்புல. அப்போ ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க, பெரிய பந்து அப்படிங்கிறாங்க. ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு பிக் டிஸ்கிரிப்ஷன் என்ன செய்கிறது, பிக்ன்றது என்னது, பெரியது என்பது பாலை குறிக்கிறது. இது என்னது அட்ஜெக்டிவ். சரியா. இது எழுதிக்கோங்க தமிழில். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த நவுனில் இவ்வளோ போதும். என்ன பார்த்தோம், ப்ராப்பர் நவுன் பார்த்தோம், ப்ரோனவுன் பார்த்தோம், நவுன் பொதுவான ஒரு பேரை பார்த்தோம், அதுக்கடுத்து அட்ஜெக்டிவ் நாங்களே பார்த்துட்டோம். இன்னும் திரும்பி நவுனை பார்க்கணும். நவுன் இருக்குது, இன்னும் அடுத்த வீடியோவில் போடுவேன். இது நல்லா நான் வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு போக முடியும். இன்னும் கலெக்டிவ் நவுன் இருக்குது, மெட்டீரியல் நவுன் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்ற இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவுன்னா பொதுவாக ஒரு பெயரை குறிப்பது. ப்ராப்பர் நவுன்னா ஒரு மனிதனோட பெயர். ரைட்டா. அந்த பெயருக்கு பதிலாக ஹீ, சி, இட்டுன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அது ப்ரோனவுன் சொல்லுவாங்க. சரியா. அது அட்ஜெக்டிவ்னா நவுனை நம்ம போற்றியோ இகழ்த்தியோ சொன்னோம்னு சொன்னால் அது அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கோம். சரியா. அதாவது அடுத்து நெக்ஸ்ட் வெர்புக்கு வாங்க. வெர்புன்னு என்னது, செயல். ஒரு செயலை குறிக்கும். வினை சொல், ஒரு வினை. வெர்புன்னு என்னது, ஒரு செயலை குறிப்பது. அதாவது இது நவுன், பெயரை குறிப்பது. அப்போ வெர்புன்னா வினை சொல்லுன்னு சொல்கிறோம். வினைன்னா ஒரு செயல். ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் இருக்கும். ரைட்டா. அப்போ ஒரு செயலை குறிப்பது வெர்புன்றான். அப்போ டெஃபனிஷன் என்ன சொல்கிறான், வெர்பு ஷோஸ் அண்ட் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். அப்போ வெர்பு சொல்லப்படுகிறது, சோர்ஸ்னால் சொல்லப்படுகிறது, காண்பிக்கிறது. எதை, ஒரு ஆக்ஷன், ஒரு செயல்பாடை காண்பிக்கிறது, அல்லது ஒரு ஸ்டேட், ஒரு நிலைமையை குறிக்கிறது. அது அந்த பொருளோட நிலைமையோ அல்லது அதனோட செயல்பாடையை குறிக்கிறது. ரைட்டா. அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான், ராம் ரன்ஸ். ராம் அப்படின்றது நவுன். பொதுவாக நவுனில் என்ன நவுன், இது ப்ராப்பர் நவுன். சரியா. அதான் நவுன் எடுத்துக்கணும். அதில் என்ன நவுனில் வருது, ப்ராப்பர் நவுன். ரன்ஸ் அப்படின்னு என்னது, ஓடுகிறான். அப்போ இந்த ஓடுகிறான்றது செயல் தானே, காலை வச்சு ஓடுறது தானே. இது நவுனில் வருமா, வராது இல்லையா, பேரை குறிக்குது இல்லையா. ஓடுகிறான் செயலை குறிக்கிறது. ரைட்டா. அப்போ பேர்ட்ஸ் ஃப்ளை. பேர்ட்ஸ்னால் பறவைகள். இது நவுன். ரைட்டா. பேர்ட்ஸ்ன்றது. ஆனால் ஃப்ளைன்றது பறக்கின்றன அப்படின்னது, பறக்கின்றன செயல்பாடை குறிக்கிறது. இது வெர்பு. ரைட்டா. அப்போ சி சிங்ஸ், அவள் பாடுகிறாள் அப்படின்றான். சி சிங்ஸ் என்னது, அவள் பாடுகிறாள் அப்படின்றான். அப்போ அவள் எதை குறிக்கிறது, நவுனை குறிக்கிறது. சிங்ஸ் என்பது என்னது, செயல்பாடை குறிக்கிறது. சிங்ஸ்னால் பாடுகிறாள். அப்போ வாய் வச்சு பாடுறாள் இல்லையா, அப்போ சிங்ஸ் பாடுகிறாள் அப்படின்னா இது வெர்பை குறிக்கிறது. சரியா. அப்போ நெக்ஸ்ட்டு டீச்சர் ஆஸ்க் எ ஸ்டூடெண்ட் டு வால்க் அப்படின்றான். டீச்சர் கேட்டுக்கொள்கிறார். எதை, ஒரு மாணவர்கள் நடந்து செல்ல கேட்டுக்கொள்கிறார் அப்படிங்கிறான். இந்த வால்க் அப்படின்றது என்னது, வெர்பு. டீச்சர்ன்றது நவுன், ஸ்டூடெண்ட்ன்றது நவுன். ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. டீச்சர் அண்டு ஸ்டூடெண்ட் நவுனு, வால்க்கு அண்டு ஆஸ்க்கு. ஆஸ்க்குனா ரெண்டுமே வெர்பு. ஆஸ்க்குன்னா கேட்டுக்கொள்கிறார். கேட்குறாருல்ல, அப்போ செயல்பாடு தானே அது. ஆசிரியர் கேட்கிறார் அப்படின்னா அது செயல்பாடு குறிக்கிறது, வெர்பு. அதேமாதிரி வால்க்குனால வெர்பு தான். ரைட்டா. அப்போ இங்கே பாருங்கள், டீச்சர் சேஸ் வால்கிங் இஸ் அன் ஆக்ஷன். வால்க் நடந்து செல்வது ஒரு செயல்பாடு. ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் வெர்பு. செயல்பாடை குறிப்பது என்னது, வெர்பு. ரைட்டா. வினை சொல். இப்போ வெர்புன்னு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. அங்கே நம்ம நவுனுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டோம் இல்லையா, அதை ஒரு அடைமொழி கொடுத்து சொன்னோம். ரைட்டா. நவுனுக்கு ஒரு அடைமொழி கொடுத்து சொன்னோம். இப்போது நம்ம வெர்புக்கு ஒரு அடைமொழி கொடுத்து சொல்லணும். ரைட்டா. அங்கே நவுனுக்கு அடைமொழி கொடுத்தால் அட்ஜெக்டிவ், வெர்புக்கு அடைமொழி கொடுத்தால் அது அட்வெர்பு. ரைட்டா. இது அட்வெர்பு ஆகிடும். இப்போ அட்ஜெக்டிவ் இது என்ன கொடுக்குறோம் பாருங்கள். ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். ஹீன்றது என்னது, நவுனு. அது என்ன நவுனு, ப்ராப்பர் நவுன். அப்போ ரன்ஸ்ன்னு என்னது, ஓடுகிறான். இது வெர்பு. இப்போ இந்த வெர்புக்கு அடைமொழி கொடுக்குறேன். எப்படி, ரன்ஸ் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னது வேகமாக. இந்த வேகமாகன்ற வேர்டு
எதை வந்து உச்சரிக்கிறது, எதை பெருமையாக சொல்லுகிறது, அவனோட செயல்பாடுகளை ஊக்குவித்து சொல்லுகிறது. இது மோசமானதும் சொல்லும், அடைமொழி மோசமாகவும் இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி இருந்தது. செயல்பாடுகளை ஊக்குவித்தோ இகழ்த்தியோ சொல்லிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர், அந்த வார்த்தைக்கு பேர் ஃபாஸ்ட்ன்றால அந்த ஃபாஸ்ட் அப்படின்றான். செயல்பாடை அதிகரித்து சொல்கிறது. அந்த ஃபாஸ்ட்ன்றது என்னது? அட்வர்ப். ரைட்டா? ஷீ ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி அப்படின்றான். ஷீ ஸ்பீக்ஸ்னு அவள் பேசுகிறாள். அவள்ன்றது என்னது? நவுனு. ஸ்பீக்ஸ்னு என்னது? செயல்பாடை குறிக்கிறது, வெர்பு. அப்போது சாஃப்ட்லி எப்படி பேசுகிறாள்? அப்போ இந்த எப்படின்னு ஒரு வேலை வருதில் பேசுகிறாள் செயலை குறிக்கிறது. எவ்வாறாக பேசுகிறாள்? அப்போ இதை சாஃப்ட்லி, அந்த பேச்சு வெர்பை ஊக்குவித்து சொல்லுகிறது. சாஃப்ட்னா அமைதியாக பேசுகிறாள். அந்த அமைதின்றது என்னது? அட்வர்ப். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் வாங்க. டீச்சர் ஆஸ்க் ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் டு வால்க் ஸ்லோலி அண்ட் அனதர் குயிக்லி. ஆசிரியர்கள் சொல்லுகிறார் என்னது? ஒரு மாணவனை டு வால்க் ஸ்லோலி அண்டு அனதர் குயிக்லி, ஒருத்தனை வந்து மெல்ல போ, இன்னொருத்தனை வந்து வேகமாக போன்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போது இதில் த வேர்ஸ் ஸ்லோலி மற்றும் குயிக்லி என்பது என்னது? இது வந்து அட்வர்ப். வாழ்க்குன்றதுன்னு செயல். ரைட்டா? வாழ்க்கை என்பது செயல். அந்த செயல் எப்படி? ஸ்லோலி அடைமொழி வைத்து சொல்கிறான், மெதுவாக அல்லது வேகமாக. இந்த அடைமொழியானது என்னது? அட்வர்ப். ரைட்டா? பார்த்துக்கணும், தே ஆர் அட்வர்ப்ஸ். ரைட்டா? இப்போ இதோட நான் 3 பார்த்துட்டோம். ரைட்டா? இது இன்னும் பார்க்கணும், வெர்பில் இன்னும் இருக்குது. இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்துக்கு போக முடியும். அடுத்து ப்ரிப்போசிஷன் என்னது? முன்னிலை சொல்லுன்னு சொல்லுவாங்க. முன்னிலை சொல்லுன்னு சொல்லுவாங்க. முன்னிலைன்னு சொல்லலாம், இல்லை முன்னிடைன்னு சொல்லலாம். முன்னிடை சொல்ல அப்படின்னா ஒரு நல்ல பாருங்க. ப்ரிப்போசிஷன் ஷோஸ் த பொசிஷன் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் எ நவுன் அப்படின்றான். இந்த ப்ரிப்போசிஷன் ஆனது ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். நீ நவுனை போடுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்போசிஷன் முன்னிடை சொற்களை நம்ம போடுவோம். ரைட்டா? இது 3வது பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். பேசிக் கான்செப்ட் கரெக்டாக இருந்தது அடுத்து கிராமருக்கு போக முடியும். ப்ரிப்போசிஷனாக முன்னிலை சொல்லுன்னு சொல்லலாம், இல்லை முன்னிடை சொல்லுன்னு சொல்லலாம். அப்போ நல்லா பாருங்கள் என்ன போட்டிருக்கான். ப்ரிப்போசிஷன் என்பது ஒரு நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை இருக்குதுன்னு பார்ப்போம். சரியா? த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படிங்கிறான். அதாவது இந்த திஸ்னா த புக்குன்னா இந்த புத்தகம். இப்போ இந்த புத்தகம்ன்றது என்னது? நவுனு. ரைட்டா? புத்தகம் நவுன். ஈஸ் இருக்கிறது. எதன் இருக்குதுன்னு இருக்குது. ஈஸ்னா இருக்கிறது. எங்கே இருக்கிறது? ஆன் த டேபிள். அப்போ டேபிளும் ஒரு நவுன். டேபிளுக்கு மேலே இருக்கிறது அப்படிங்கிறான். அதை முன்னிடை சொல். ஆன்ன்றது என்னது? முன்னிடை சொல், ப்ரிப்போசிஷன். அப்போ நவுனுக்கு முன்னாடி தானே வருது டேபிள்ன்றது ஒரு நவுன். அது அந்த பொசிஷனை குறிக்கும். அந்த புத்தகம் எந்த நிலையில் இருக்கிறது, ஒரு நவுனோட நிலையை குறிக்கும். ஆனால் எங்கே வரும் இது? இந்த முன்னிடை சொற்கள் நவுனுக்கு முன்னாடி வரும். பாருங்கள், இந்த புத்தகம் த புக் இஸ் ஆன் த டேபிள். இந்த ஆனை மட்டும் நீ எடுத்துகிட்டு போட்டு பாருங்கள், மீனிங்கே வராது. இது த புக் இஸ் த டேபிள் அப்படின்னு ஏதாவது மீனிங் இருக்கா? இருக்காது. அப்போ இந்த ப்ரீபொசிஷன் எப்போ வரும்னா பிஃபோர் நவுனுக்கு முன்னாடி வரும். அதனால் அது வந்து அதனோட நிலையை குறிக்கும். அந்த பொருளோட நிலை எங்கே இருக்குன்னு குறிக்கும். 2வது அது நவுனுக்கு முன்னாடி தான் வரும். இந்த ஆன் அப்படிங்கிறது தான் என்னது? ப்ரீபொசிஷன். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஏகப்பட்ட ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன போக சொல்லித்தரேன். த கேட் இஸ் அண்டர் த சேர் அப்படின்றான். இந்த பூனை என்பது நவுன். ரைட்டா? ஈஸ் இருக்கிறது எங்கே? அண்டர் த சேருக்கு கீழே அப்படிங்கிறான். அந்த அண்டர் மட்டும் நீ எடுத்துகிட்டு போட்டு பாரு, அது மீனிங் இருக்கா? வராது. அந்த அண்டர் என்பது தான் ப்ரிப்போசிஷன். எதுக்கு முன்னாடி வருது? நவுனுக்கு முன்னாடி வருது. அப்போ அதனோட நிலையை கரெக்டாக குறிக்கும் ப்ரிப்போசிஷன் என்பது. ஒரு 10 தான் ப்ரிப்போசிஷன் இருக்குது. இப்போ 2 சொல்லி கொடுத்துட்டேன். ஆன் அண்டர் இன்னும் இருக்குது ஒரு 7-8. அது போக பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரைட்டா? ப்ரிப்போசிஷன் முன்னாடி இருக்குது. முன்னிடை சொற்கள் அது நவுனுக்கு முன்னாடி வரும். அது எதை குறிக்கும்? அது அந்த நவுனோட நிலைமையை குறிக்கும். அது எந்த இடத்துல என்ன செய்கிறது, என்ன இடத்துல இருக்கிறது என்பதை அந்த ப்ரிப்போசிஷன் இல்லாமல் நீ போட்டேன்னு சொன்னால் அது மீனிங்கே ஆகாது. சரியா? இப்போ 2 ப்ரிப்போசிஷன் பார்த்துட்டோம், ஆன் அண்டர். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? கன்ஜெக்ஷன் 3வது பாருங்கள். த கன்ஜெக்ஷன் இதே தான் நான் சொல்லியிருக்கேன். அது படிக்கணுமா? தேவையில்லை. த டீச்சர் பிளேசஸ் எ புக். ஒரு புத்தகத்தை வைத்தால் ஆன் அல்லது அண்டர். அண்டு பிசைடுன்னு சொல்லலாம். பிசைடு ஒரு ப்ரிப்போசிஷன் தான். பிசைடு டேபிள்னா டேபிளுக்கு அருகில். ரைட்டா? இப்போ இந்த புத்தகத்தை பிசைடு டேபிள்னு சொல்லலாம். ஆன்னு மேலே.
அப்போ அருகில் வைத்தாருன்னா பிசைடு என்னது அது ஒரு ப்ரீபொசிஷன் தான். அப்போ 3 இதை சொல்லியிருக்காங்க. அண்டு ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை த பொசிஷன், அதோட நிலைமையை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்குறார். ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு கன்ஜெக்ஷன் என்னன்னு பார்ப்போம். ரைட்டா. கன்ஜெக்ஷன் என்னது? இணைப்பு சொல்லுன்னு பார்ப்போம். அப்போ இந்த இணைப்பு சொல் எதுக்கு வரும்னு சொன்னால், இப்போ 2 சென்டென்ஸ்களை இணைக்கிறதுக்கோ அல்லது ஒரு கிளாஸையோ ஒரு சென்டென்ஸை இணைப்பதற்கோ அந்த கன்ஜெக்ஷனை பயன்படுத்துவாங்க. கன்ஜெக்ஷனை இணைப்பு சொல்லுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எதனை பார்த்துட்டோம் பாருங்களேன். நவுனை பார்த்துட்டோம், அட்ஜெக்டிவ் பார்த்துட்டோம், வெர்பை பார்த்துட்டோம், அட்வர்பை பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்? இப்போ ப்ரிப்போசிஷனை பார்த்துட்டோம். அடுத்து கன்ஜெக்ஷன் இணைப்பு சொல். ப்ரிப்போசிஷன் முன்னிலை சொல், இது இணைப்பு சொல். இது எங்கே வருதுன்னு பார்ப்போம். சரியா? அப்போது ஏ கன்ஜெக்ஷன் ஜாயின்ஸ் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். கன்ஜெக்ஷன் என்பது வார்த்தைகளை இணைக்கும், 2 வார்த்தைகளை இணைக்கும் அல்லது 2 சென்டென்ஸ்னால் ஒரு முழு வாக்கியம், 2 முழு வாக்கியத்தையும் இணைக்கும். புரியுதா? அந்த 2 வாக்கியத்தை இணைக்கும் அல்லது 2 வார்த்தைகளை இணைக்கும். ரைட்டா? அப்படி இணைக்கிற ஒரு 5, 6, 7, 8 கன்ஜெக்ஷன். அதையும் நான் சொல்கிறேன் போகும்போது. இப்போதைக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், பிறகு போக பார்த்துக்கலாம். இந்த கன்ஜெக்ஷன் ஜாயின்ஸ்னு இணைக்கிறது, வார்த்தைகளை இணைக்கும் அல்லது சென்டென்ஸ் வாக்கியங்களை இணைக்கும். சரியா? இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ராம் அண்டு ரவி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ராம் இது நவுனு, ரவி என்பது நவுனு. அப்போ ஆர் இருக்கின்றார்கள் என்னது அது வந்து வெர்பு. அதாவது வெர்புலேயும் வரும், ஒரு சப் வெர்புன்னு வரும். சரி பார்த்துக்கோ. இருக்கின்றார்கள் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுன்றது நவுனும். சரியா? ஃப்ரெண்ட்ஸுன்னது நண்பர்கள். சரி, அப்போ 3 நவுன் இருக்குது. ஆனால் ஒன்று தான் அண்டு இருக்குது. அண்டுன்றது ஒரு கன்ஜெக்ஷன். இப்போ 2 இணைக்குதா? ராமையும் ரவியையும் இணைத்து சொல்லுகிறது. ரைட்டா? 2 வார்த்தையை இணைக்குதா? ராம் அண்டு ரவி. இந்த ராமும் ரவியும் அண்ண மேலும் இணைக்குதா? ராம் மேலும் ரவி ஆர் இருக்கிறார்கள், எவ்வாறு நண்பர்களாக இருக்கிறார்கள். இப்போ ராமையும் ரவியும் இணைத்து சொல்கிறது. இந்த அண்டு மட்டும் இல்லைன்னா ஏதாவது பொருள் படுமா? அண்டு இல்லைன்னா பொருளே வராது. ராம் ரவி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே வராது. அப்போ 2 இணைக்கு 2 வார்த்தைகளை இணைக்கிறது. அது பார்ப்போம். இன்னும் சென்டென்ஸ் இணைக்கிறது பார்ப்போம். ரைட்டா? அப்போது ஐ வாஸ் டயர்ட் பட் ஐ ஒர்க்குடு அப்படின்ட்டான். அதான் ஐ வாஸ் டயர்ட் பட் ஐ ஒர்க்குடு. இப்போ பாரு, ஐ வாஸ் டயர்ட் ஒரு சென்டென்ஸ் ஆகிடுச்சா? ஐ வாஸ் டயர்ட் நான் களைப்பாக இருந்தேன். ரைட்டா? பட் ஆனால் ஐ ஒர்க்குடு நான் வேலை செய்தேன். இது பாஸ்ட் டென்ஸ். ரைட்டா? அப்போ 2 இணைக்குது என்னது? அந்த பட்டுன்றது இணைக்குது. ரைட்டா? அங்கே அண்டை பார்த்தோம், இங்கே பட். ஆனால் நான் வேலை நான் களைப்பாக இருந்தேன். வாஸ்ன பாஸ்ட் டென்ஸ். ரைட்டா? களைப்பாக நடந்து முடிஞ்சுது. நான் களைப்பாக இருந்தேன் பட் ஆனால் வேலை செய்தேன். என்னப்பா நேற்று வேலை செஞ்சேன்னு கேட்குறான். ஆமாம், நேற்று ரொம்ப களைப்பாக இருந்துச்சு, ஆனால் வேலை செஞ்சேன். அந்த ஆனாலுன்றதை இணைக்கிறது. அங்கே அண்டு இணைக்கிறது. இது இங்கே பட் என்பது ஒரு கன்ஜெக்ஷன். அப்போது நெக்ஸ்ட்டு இந்த 2 கன்ஜெக்ஷனை பார்த்துக்கோங்க. இன்னும் இருக்குது, இன்னும் போக சொல்லித்தரேன். அப்போ டீச்சர் ரைட்ஸ் 2 சென்டென்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் தெம் யூஸிங் அண்டு பட்டு அல்லது ஆர்னு போடலாம். ஆரையும் நம்ம சேர்த்துக்கலாம். அல்லது 3 கன்ஜெக்ஷன் சொல்லியிருக்கோம். ஒன்று அண்டு நம்ம போட்டாச்சு, பட்டையும் போட்டு காமிச்சாச்சு. அல்லது 3ஆவதாக என்னது ஓஆர் என்பதும் ஒரு கன்ஜெக்ஷன் தான். இது அல்லது அது. யூ மே எய்தர் கிவ் திஸ் புக் ஆர் ஓஆர்னு நான் போடுறேன். ஓஆர்ன்ற ஒரு கன்ஜெக்ஷன். அல்லது பென், 2ல் ஏதாவது ஒன்று கொடு. ரைட்டா? அதுவும் ஒரு கன்ஜெக்ஷன் தான். அப்போ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கான்? 4ஆவதாக இன்டர்ஜெக்ஷன் சொல்கிறான். இன்டர்ஜெக்ஷன் என்பது என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு மனுஷனோட சடன் ஃபீலிங்ஸ், அதாவது திடீர்னு வரக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ். ரைட்டா? இப்போ நானே இருக்கேன், என்ன திடீர்னு எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சி சொல்லுது, அண்ணே அந்த முத்தம்மா இறந்து போச்சு, நம்ம ஊரில் இருக்க முத்தம்மா நம்ம வீட்டு பக்கத்தில் இறந்து போச்சு. அப்போ நான் எனக்கு ஒரு ஆச்சரியம் வரும். ரைட்டா? அப்படியா அப்படிங்கிறேன் இல்லையா? இறந்துருச்சா, ஒரு அதிசயம், சடன் ஃபீலிங். ரைட்டா? சடன் ஃபீலிங் வருது இல்லையா? அதுக்கு தான் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த சடன் ஃபீலிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துங்க அந்த நேரத்தில் மனுஷங்க உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் இன்டர்ஜெக்ஷன் என்ற ஒரு சடன் ஃபீலிங்ஸ் இம்மிடியேட்டாக வரக்கூடிய ஒரு உணர்ச்சிகள். அந்த நேரத்தில் மனிதர்கள் எந்தெந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்கன்னா, சில பேர் பார்த்துருக்கீங்க, அப்படியா அந்த பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுச்சா,
திடீர்னு சொல்கிறீங்க தெரிஞ்ச பொண்ணு இந்த மாதிரி அது பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுச்சுன்னா ஓ அது பாஸ் பண்ணி ஒன்று யூஸ் பண்ணிட்டு பிறகு அது பாஸ் பண்ணிடுச்சான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அந்த சடன்லி யூஸ் பண்ணக்கூடியது. அதேமாரி ஹரின்னா வேகமாக வா, வேகமாக வா அப்படின்றான். அதேமாரி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த அலாஸ், மைடியர் அலாஸ்ன்னு சொல்லுவாங்களே, அலாஸ்னா அப்படி ஆச்சரியம் மூட்டுறது ரைட்டா. இந்த மாதிரி ஆச்சரியம் மூட்டக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னது இன்டர்ஜெக்ஷன் அம்பாங்க ரைட்டா. அப்போ இங்கே என்ன தெரிஞ்சதை பார்த்தோம், இன்னும் இருக்குது, இன்னும் நீங்கள் பார்க்கணும். அதில் ஒரு 5-6 வார்த்தைகள் இருக்குது. இப்போ TN 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கிராமர் டைமில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நவுன் பார்த்துட்டோம். நவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புக்கு சென்னை, புறநவுன் பார்த்துட்டோம். கீ சி தே இதெல்லாம் புறநவுனில் வரும். ஏன்னா இப்போ ஒரு ரவி அதுக்கு பதிலாக நம்ம கீன்னு கொடுத்துட்டோம். அதாவது புத்தகம் முதல்ல புத்தகம் வந்துச்சுன்னா அந்த தேன்னு கொடுக்குறோம். இப்போ ராணி அப்படின்னு வந்தால் சீன்னு வரும். அப்போ சென்னைன்னு வந்துச்சுன்னா என்னது ஈட்டுன்னு வரும். புரியுதா? இதெல்லாம் என்னது புறநவுன் சரியா. அடுத்து அட்ஜெக்டிவ்னு என்ன சொன்னால் ஒரு நவுனை போட்டு சொல்லுவதோ இகழ்த்தி சொல்லுவதோ. பியூட்டிஃபுல் ஃப்ளவரை பெருமையாக சொல்லுகிறார்கள், அழகாக இருக்குன்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு வெர்புன்னு என்னது, அப்போ செயல்பாடை குறிக்கும். இப்போ அது கண்டென்ட் பண்ணி போட்டிருக்கான். இந்த இப்போ நம்ம படித்ததை ரன்னா ஓடு, ரைட்னா எழுது, இதெல்லாம் செயல்பாடுகள். அப்போ அட்வர்புன்னு என்னது, அதை போற்றியோ இகழ்த்தியோ சொல்லுவது ரைட்டா. அப்படின்னு என்னது குயிக்லி அல்லது ஸ்லோலி. குயிக்லி அப்படின்னு என்னது வேகமாக, ஸ்லோலின்னு மெதுவாக. இது என்னது, இது அடைமொழி வைத்து சொல்லுது. ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட், ஹி குயிக்லி கம் ஹியர் அப்படின்றேன், இங்கே வா வேகமாக, யூ வில் குயிக்லி கம் ஹியர்ன்றேன் ரைட்டா. அப்போ ப்ரிப்போசிஷன்னா முன்னிடை சொற்கள். இப்போ 3 பார்த்துருக்கோம், என்ன இருக்குது நான் அதில் பொருட்களை குறிச்சிக்கோங்க. இன், ஆன், அண்டர் ரைட்டா. அப்போ கன்ஜெக்ஷனில் 3 தான் பார்த்துருக்கோம். அண்டு, பட்டு, பிகாஸும் கன்ஜெக்ஷன் தான், சின்ஸும் கன்ஜெக்ஷன் தான். அது பிகாஸ் இருக்குது, சின்ஸ் இருக்கிறது, ரொம்ப இருக்கிறது. கொஞ்சம் ஒரு 10-15 இருக்கும், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் வந்துச்சு நேரம் வரும்போது. அப்போ இன்டர்ஜெக்ஷன் பார்த்துருக்கோம். அந்த வாவ், ஹரி இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன் ரைட்டா. இப்போ இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், விச் பார்ட் ஆஃப் ஸ்பீச் டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன் அப்படிங்கிறான். அதாவது ஒரு நவுனை எந்த பகுதி வந்து விளக்கி சொல்லுகிறது. ஒரு நவுன் இருக்கிறது ரைட்டா. அந்த நவுனை முன்னாடி போட்ட நவுன், இப்போ ராணின்னு முன்னாடி போட்டேன், அதுக்கிட்ட சீன்னு சொல்கிறேன்ல, புறநவுன் போடுறேன்ல, அப்போ என்னது அது புறநவுன் தான் ஒரு நவுனை விலைக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறான். அட்ஜெக்டிவ்னு சொல்கிறேன். இல்லை சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். விச் பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு எந்த பகுதி டிஸ்கிரைப்ஸ் ஏ நவுன், ஒரு நவுனை விளக்குகிறது அப்படின்னு என்னது அட்ஜெக்டிவ் தானே விளக்குகிறது. அதே விச் பார்ட் ஆஃப் வெர்பு எது விளக்குகிறது, அட்வெர்பு விளக்குகிறது ரைட்டா. அப்போ விச் பார்ட் ஆஃப் தி ஸ்பீச் ரீப்ளேசஸ் ஏ நவுன் அப்படின்ட்டான். இதுதான் இந்த புறநவுன் ரைட்டா. ஒரு நவுனை எந்த நவுனு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டில் ராணி, ஒர்க்கு ஹார்ட், அதுக்கடுத்து சி, அவளுக்கு பதிலாக நான் சீன்னு போடுறேன்னா ராணிக்கு பதிலாக சி, பாஸ்டு இன் எக்ஸாம் போடுறேன். அப்போ சீன்னு போட்டால் அந்த ராணிக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது என்னது சி ரைட்டா. அதான் புறநவுன் போட்டோன்னா. அடுத்து விச் பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஷோஸ் ஆக்ஷன் அப்படின்ட்டான். எந்த பகுதி ஒரு வாக்கியத்தில் செயல்பாடை குறிக்கிறது வெர்பு. அதே மாதிரி எந்த பகுதி வந்து ஒவ்வொரு செயல்பாடை விளக்குகிறது. விச் பார்ட் டிஸ்கிரைப்ஸ் த ஆக்ஷன் அப்படின்னு என்னது அட்வெர்ப். சரியா பார்த்துக்கோங்க இதை. சரி அடுத்ததில் பார்க்கலாம்.